நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், பூர்வீக புண்ணியம், கர்ம பாதுகாப்பு, குருமேட்டின் ரகசியம். பூர்வீக புண்ணியம், கர்ம பாதுகாப்பு, குருமேட்டின் ரகசியம். உங்கள் குருமேடு காட்டும் வழி என்ன? இப்போ நம்ம கைரேகையில் கர்மா ரகசியம்ங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். கர்ம ஆராய்ச்சி நிலையில் வந்திருக்கோம். நம்ம கைரேகை என்பது மிகவும் ஆழமான ஒரு பகுதி, மேல்நிலைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு கையை பார்க்கணும் சார். கையை பார்த்தவுடன் உங்கள் கை உங்கள் வாழ்க்கையை காட்டும். உங்கள் கை வாழ்க்கையை காட்டும். இடது கை என்பது உங்களுடைய முடிந்த வாழ்க்கை, கடந்த காலத்தை காட்டக்கூடியது. வலது கை என்பது நிகழ்காலத்தை காட்டக்கூடியது. எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடியது உங்கள் கையிலே உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பது கைரேகை ஜோதிடத்தின் உண்மையான நிலைப்பாடு. இப்போ நம்ம மேல்நிலைக்கு வந்திருக்கோம், ஆராய்ச்சி நிலைக்கு வந்திருக்கோம். குருமேடு என்பது நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இந்த குருமேடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கைரேகை சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், அகந்தையாக இருந்தீர்களா, ஆணவம் செய்தீர்களா, நன்மை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா, புண்ணிய கணக்கு என்ன அப்படிங்கிற நிலைமையை காண்பிக்கக்கூடியது குருமேடு. இந்த குருமேடு ரொம்ப பள்ளமாகவும் இல்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் இல்லாமல் நல்லபடியாக உயரமாக இருந்துருச்சுன்னா பூர்வீகத்தில் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள். இதை உறுதி செய்வதற்கு இப்போ எந்த வகையில் சார் நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ரேகைகள் தான் காட்டும். புண்ணிய குவியல் குருமேடு, அதுக்கு வரக்கூடிய ரேகைகளை காண்பிக்கக்கூடியது. இப்போ இன்னைக்கு நடைமுறை ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காண்பிக்கிறது ரேகைகள். இதுக்கு மேலே செய்யக்கூடியது நல்ல புண்ணியம், கெட்ட கர்மா. கர்மாவை காண்பிக்கக்கூடியது நீங்கள் தான், உங்களுடைய செயல்கள் தான் அதை நிரூபிக்கும். இப்போ விவரமாக சொல்லுவோம். இப்போ நம்ம இருதய ரேகை இருக்கு இல்லையா, இருதய ரேகை குருமேட்டில் போய் முடியுது சார். மிகவும் சிறப்பான புண்ணியம், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை துணை, ஒரு இல்லறம் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை உருவாகும். புண்ணிய தாரம், நல்லா புரிஞ்சுங்க, புண்ணிய தாரம் அமைவதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய தாரம் புண்ணியம் செய்தவர்கள், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய போகிறது. இப்ப சுக்கரமேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. குருமேடு நல்லா இருக்கு, சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகுது. அப்போ அன்பான வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை உயரக்கூடிய நிலை உருவாகும். பூர்வீகத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். அந்த புண்ணிய பலனாக சுக்கரன் என்பது ஆசை, காதல், காமம். அங்கிருந்து ஒரு ரேகை தர்மம், பூர்வீக புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குருமேட்டிற்கு ஒரு ரேகை செல்லும் பொழுது உங்களுக்கு புண்ணிய பலனாக ஆசையின் உங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறும். திருமணத்துக்கு பிறகு நல்ல சொத்து சுகம், மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் உதவி செய்கிறது. அதே மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, தலரேகைன்னு சொல்லுவோம். இந்த புத்தி ரேகையிலேருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போனாலோ, இல்லை புத்தி ரேகையே குருமேட்லேருந்து ஆரம்பித்தாலோ உங்களுக்கு நல்ல புத்தி, நல்ல அறிவு, நல்ல திறமை மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கான பூர்வீக புண்ணியம் காட்டுகிறது. இப்போ விதி ரேகை இருக்கு சார். விதி ரேகை ஒரு சில நேரம் சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போகும். சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போகும்போது சந்திரன் என்பது மனம், குரு என்பது புண்ணியம். அந்த மனதில் இருந்து குருமேட்டுக்கு செல்லும் பொழுது நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு யாருக்கெல்லாம் இந்த ரேகை வரும் என்று கைரேகை சாஸ்திரம் கூறுகிறது. இந்த சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு ரேகை போகுது சார். அப்போ ஆன்மீக புண்ணியம், உங்களுடைய அதிகாரத்தை நேர்மையாக நல்ல வழியில் பயன்படுத்தியவர்களுக்கு இந்த ரேகை சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போகும். சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு ரேகை போயிடுச்சுன்னா நீங்கள் சரியான வழியில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்காக வேண்டி
சந்திரன் என்பவர் மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வந்திருக்கீர்கள். புண்ணிய கர்மாவை சேர்த்து நல்லபடியாக வச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கோ சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கோ ரேகை போயிடுச்சுன்னா அதிகமாக அலட்டிக்காம அதிகமாக உழைப்பை போடாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய மனோநிலை உருவாகிறது. இது நேச்சுரலா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு ரேகை போகுது சார், சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போகுது. அவங்களுக்கு எதையுமே அழட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதுவே வந்துடும். புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த ரேகை உருவாகிறது. சந்திரமேடு மனம் புண்ணியம் செய்யும் பொழுது, மனதளவில் அடுத்தவருக்கு துன்பம் இழைக்காத பொழுது, சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னு உழைக்காமல் அதிகமாக உழைக்கவே மாட்டாங்க. யாராவது அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க, வாங்கி சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கோ இல்லை சனிமேட்டுக்கோ ரேகை போயிடுச்சுன்னா நல்ல விஷயம். இப்போ செவ்வாய்மேட்லேருந்து போகுது சார், செவ்வாய்மேட்லேருந்து குருமேட்டுக்கு இல்லை சனிமேட்லேருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு பாவ கர்மா, நீங்கள் கரண முறை நடந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் முன் ஜென்மத்தில் இல்லைன்னா திரும்ப உங்களுக்கு செய்யக்கூடிய கர்மா சண்டை சச்சரவு. செவ்வாய் என்பது சண்டை சச்சரவு, சனி என்பது கர்மாவில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கு எப்படி சார் தெரியும்னா, குருமேட்டில் இப்படி கிரில் மாதிரி இருக்கும் சார். குருமேட்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்க, நீங்கள் உங்களுடைய கர்மாவை அதாவது குருமேடுனா தலைமை, அதிகாரம், தலைமை பொறுப்பு, பூர்வீக புண்ணியம், இதை காண்பிக்கக்கூடியது. இந்த தலைமை பொறுப்புல அகந்தையா இருந்திருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிரில் வரும் சார். இதையும் மாற்ற முடியும் எல்லாத்தையுமே. அதாவது கர்மாவின் குவியலை காண்பிக்கக்கூடியது, பூர்வீக புண்ணியத்தை காண்பிக்கக்கூடியது குருமேடு. இந்த குருமேட்டில் நல்ல குறிகள், அதாவது முக்கோணம் இருப்பது, திரிசூலம் இருப்பது, சதுரம் இருப்பது, உங்களுக்கு வட்டம் இருப்பது, பெருக்கல் குறி இருப்பது, இது போன்ற நல்ல குறிகள் எல்லாம் இருந்தால், ஏதாவது ஒன்று இருந்தாலே நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், புண்ணிய பலனை அனுபவிக்க இந்த பிறவி எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் சரியில்லாத ரேகை இருக்கும் பொழுது, இந்த மாதிரி கிரில் இருக்கிறது, கருப்பு புள்ளி இருக்கிறது, இந்த மாதிரி குறுக்கு கோடு நிறைய இருக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போன ஜென்மாவில் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க, பிரச்சனை சண்டை போட்டிருக்கீங்க, பாவ கர்மா அதிகமாக செய்திருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த குருமேடு. நல்லது செய்தால் நல்ல கர்மா, அதாவது அதிர்ஷ்டமான குறிகள் இருக்கும், அந்த ரேகைகள் குருமேட்டுக்கு செல்லும். எங்கிருந்து ஒரு சில பேர் குருமேட்டிலே ரேகை இருக்கு சார், குருமேட்டிலே இப்படி மேல் நோக்கின ரேகைகள் இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் நல்ல புண்ணியம் செய்தவர்கள் இந்த மாதிரி கிடைக்கும். குறுக்கு கோடு வந்ததுன்னா அதுக்கு எதிர்ப்பதம், மேல் நோக்கின கோடு வந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய குருமேடு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு கையிலையுமே பாருங்க. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குருமேடு நல்லா உயர்வா இருந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அகந்தை, அகம்பாவம், அதாவது கசைக்கு புளியக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவர்கள், வேலை வாங்குறதுல ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க, உக்காந்துக்கிட்டே வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக குருமேடு இருக்கக்கூடாது. இருந்தாக்க நீங்கள் பாவம் செய்ய போகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. உங்களுடைய குருமேடு எப்படி இருக்கிறது? முன்னாடி நீங்கள் செய்த புண்ணியம். இப்பொழுது உங்களுக்கு ரேகைகள், எந்த ரேகை எங்கு அந்த குருமேட்டுக்கு போகுதுன்னு பாருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் உயர்வு கிட்டும். அந்த புண்ணியம் உங்களுக்கு செயல்படுகிறது. எந்த ரேகையுமே இல்லை சார், குருமேடு நல்லா காலியாக இருக்குது, பள்ளமாக இருக்குன்னா உங்களுக்கு எதை எடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும், எதை எடுத்தாலும் துன்பமாக இருக்கும். உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தை பார்க்க குருமேட்டை பார்க்க வேண்டும். குருமேடு நல்லா இருந்ததுன்னா உங்கள் பூர்வீக புண்ணியம் நல்லா இருக்கு. ரேகைகள் அங்கு சென்றால் உங்களுடைய புண்ணிய பலன் வேலை செய்கிறது. எதுவுமே சரியா இல்லைன்னா உங்களுக்கு பாவம் நீங்கள் நிறைய செஞ்சிருக்கிற மாதிரி தோணுது. அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் சார்? குருவை மதிப்பது. குரு நிந்தனை சொல்லுவோம். பெரிய ஒரு ஆன்மீக குருவையோ இல்லை ஆசிரியரையோ மதித்து நடப்பது, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, பெற்றோர்களை பாதுகாப்பது,
அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, கல்வி தானம் செய்வது, மனதளவில் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தாலே நிறைய விஷயம் நம்ம கர்மா மாறக்கூடியது. இப்போதைக்கு நம்ம கைரேகைகள் எந்த ஒரு குருமேடு சரியா இல்லை சார், கிரில் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கையில் அடிக்கடி தடை இருக்கு. இன்னைக்கு பார்க்கறது நம்ம குருமேட்டை பற்றி பார்க்குறோம் சார். குருமேடு பூர்வீக புண்ணியம், நல்ல பலன், பாதுகாப்பு. இப்போ குருமேட்டில் சதுரம் இருந்ததுன்னா கர்ம பாதுகாப்பு. நீங்கள் என்ன செஞ்சு எங்கே போனாலுமே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தெய்வ பாதுகாப்பு இருக்கும். குருமேடு என்பது ஆன்மீக மேடு. உங்களுடைய பணத்தை பாதுகாப்பது, உங்களுடைய இனத்தை பாதுகாப்பது, மனம், இனம், பணம், குணம் அத்தனையும் பாதுகாக்கக்கூடியது சதுரம் குருமேட்டில் இருந்தால். ஆதலால் நீங்கள் இப்பொழுது குருமேடு நன்றாக உயர்வாக இருந்து குருமேட்டுக்கு நல்ல ரேகைகள் வந்தால், எந்த ரேகை இருதய ரேகை வருதுன்னா உங்களுடைய புண்ணிய தாரம் வாயிலாக உங்கள் வாழ்வு உயரும். சந்திரமேட்டிலிருந்து குருமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா உங்களுக்கு ஆன்மீக வழியாக நல்ல புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரமேட்டிலிருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்ப நம்ம குருமேடு தான் உங்களுடைய புண்ணியம், பாவம், நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் அனைத்தையும் காட்டக்கூடியது. ஒரு சில பேருக்கு குருமேடு சரியா இல்லை, ஒரு சில பேருக்கு முக்கோணம் இருக்கு, ஒரு சில பேருக்கு சதுரம் இருக்கு, ஒரு சில பேருக்கு திரிசூலம் இருக்கு, வேலை செய்யல அப்படின்னா நீங்கள் சமமா கர்மாவே செஞ்சிருக்கீங்க. நல்லதும் கெட்டதும் சமமா செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வேலை செய்யாதும் இல்லை, லேட் ஆகும். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இனிமேல் இந்த குருமேடு சரியா இல்லை, கிரில் இருக்கு, ஏதோ கஷ்டமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்குன்னா மனதளவில் அடுத்தவருக்கு துன்பம் நினைக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய புண்ணிய பலனாக கருதப்படுகிறது. நினைப்பது, செய்வது, அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது. எனக்கே சாப்பாட்டுக்கு வழியில நான் எங்க புண்ணியம் செய்யறதுன்னா மனசால நல்லது நினைத்தால், ஆன்மீக சிந்தனை, தெய்வ அனுகிரகம், மந்திரத்தை படிப்பது, தியானத்தில் ஈடுபடுவது, இந்த மாதிரி மனம் சுத்தமாக இருந்தால், செய்கை சுத்தமாக இருக்கும் பொழுது உங்களுடைய குருமேடு வளர்வதற்கு வாய்ப்புண்டு. குருமேட்டுக்கு நல்ல ரேகைகள் வரும். இனி வரும் காலங்களில் உங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்று கூறி உங்களுடைய குருமேட்டை பாருங்கள். குருமேடு எவ்வாறு இருக்கிறது? குருமேட்டில் அதிர்ஷ்ட குறிகள் ஸ்டார், திரிசூலம், முக்கோணம், சதுரம், இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் புண்ணிய பலன் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை அரசியல் மூலமாக வாழ்வு உயர்வதற்கு வாய்ப்புண்டு. முக்கோணம் இருந்தால், திரிசூலம் இருந்தால் ஆன்மீக உயர்வு, கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக வாழ்வில் உயர்வடைவதற்கு வாய்ப்புண்டு. சதுரம் குருமேட்டில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, உங்கள் குலத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது சதுரம். சதுரம் குருமேட்டில் இருந்தால் நிலபலம், சொத்து பத்து, வண்டி, வாகனம், வசதி, யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கு. உங்களுக்கு தெய்வ பாதுகாப்பு. அதே மாதிரி சந்திரமேட்டிலிருந்து குருமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா நீங்கள் பூர்வீகத்தில் மனதளவில் நல்ல புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட்னா என்னன்னா செவ்வாய்மேட்டிலேருந்து குருமேட்டுக்கு போறது, குருமேட்டில் கிரில் மாறி இருக்கிறது, குருமேடு பள்ளமா இருக்கிறது, விதி ரேகை தடைபட்டு இருக்கிறது, ரேகைகள் உடைபட்டு இருப்பது, கையில் குறுக்கு கோடுகள் இருப்பது, இதுவெல்லாம் பாவ கர்மா செய்ததாக கைரேகை நூல்கள் கூறுகின்றன. இதை எப்படி சார் நம்ம திருத்த முடியும், திருத்தி நல்ல வழிக்கு வர முடியும் அப்படின்னா மனசளவில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருப்பது மிகப்பெரிய புண்ணியத்தில் மிகப்பெரிய புண்ணியம். நினைக்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த ஒரு ரேகை வந்துடும். நினைக்கிறது, செய்யறது, நினைப்பு, செயல், தொடர்றது. மனசால நினைச்சாலும் ரேகை வந்துடும், தொட்டாலும் ரேகை வந்துடும். இன்னொன்று டைரக்டாகவே அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது. நல்லது செய்கிறது, அன்னதானம் பண்ணலாம், ஆடை தானம், மக்களுக்கு கல்வி தானம், இது மாதிரி செய்யும் பொழுது உங்கள் மனதளவில் நல்லது நினைக்கும் பொழுது நல்ல குருமேடு உயர்ந்து நல்ல ரேகைகள் வந்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கைரேகை நூல்கள் கூறுகின்றன. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய கையில் குருமேடு எப்படி இருக்கிறது? உங்களுடைய குருமேடு நன்றாக இருந்து
அதில் நல்ல ரேகைகள் இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் என்று கைரேகை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சரியில்லாத போது உங்களுக்கு கஷ்டம் வரும், கஷ்டத்துக்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்பது கையில் தெரிகிறது. ஒரு சில பேருக்கு நல்ல ரேகை இருக்கும், செயல்படாது, லேட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கையை பாருங்கள். உங்கள் கையில் உங்கள் ரகசியம், வாழ்க்கையின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஆராய்ச்சி நிலையில குருமேட்டை பத்தி பார்க்குறோம். உங்க குருமேட்டை பாருங்க, வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.